தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய சூப்பரான ஜாப் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், என்ன சேலரி அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடிவில் ஒருவேளை நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே, ECGC லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட என்டர்பிரைஸ். இதிலிருந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் போஸ்டிங் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எடுத்த உடனே சேலரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 1,02,900 ரூபாய் உங்களோட சேலரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மொபைல் பில்லேருந்து, அதே மாதிரி ப்ரீஃப் கேஸ் அலவன்சஸ்லேருந்து, ஃபர்னிச்சர், ஹவுஸ் ஹோல்ட் அலவன்ஸ்னு எக்கச்சக்கமான அலவன்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரே கம்பெனி இந்த ECGC லிமிடெட் தாங்க. இப்போ ஆன்லைன் ஷெடியூலை பொறுத்தளவுக்கு 14/9/2024 அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து 11வது மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16th November 2024 உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கலாம். அடுத்து அதே மாதிரி இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு அடுத்த வருஷம் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 வேக்கன்சி இந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ எலிஜிபிலிட்டியில் ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் பாருங்கள். 21லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பொது பிரிவினரும் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் SC/ST கம்யூனிட்டியை சார்ந்தவராக இருந்தால் 35 வயசு வரைக்கும், அதுவே OBC அப்படின்னு சொல்லக்கூடிய BC, MBC, DNC, BCM கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதற்கான மினிமம் எஜுகேஷனல், அதாவது கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி தாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு டிகிரி நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ்லேயோ, ப்ரைவேட்லேயோ இல்லை ரெகுலர்லேயோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ ரெக்யர்மெண்ட் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு எக்ஸாமினேஷன், ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு. எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டெஸ்ட்டு இது மொத்தம் 200 கொஸ்டின், 200 மார்க்கு. இதை எழுதுறதுக்கு மொத்தம் உங்களுக்கு 140 நிமிஷம் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மணி நேரம் 20 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. செகண்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். இதில் வந்து எஸ்ஐ ரைட்டிங்கும் ப்ரிசிஸ் ரைட்டிங் 2 இருக்குது. இதுக்கு மொத்தம் 40 மார்க்கு. இதை எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு 40 நிமிஷம் டைம். டோட்டலாக கேல்குலேட் பண்ணிங்கன்னா 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமில் வந்து பெனால்ட்டி இருக்குங்க. அதாவது பார்ட் 1 MCUக்கு மட்டும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 2க்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சென்டரை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே சென்னை, கோயம்புத்தூரில் உங்களுக்கு சென்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 இடத்துல நீங்கள் எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணலாம். ஸோ இதை தவிர இன்டர்வியூ பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பெங்களூரில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கான வென்யூ, டைமு அது எல்லாத்தையுமே அவங்க உங்களுக்கு மெயிலில் ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு மொத்தம் ஒரு 60 மார்க்கு. ஸோ இந்த டோட்டல் மார்க்ஸில் யார் ஹையஸ்ட் ரேஞ்சில் வராங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸுங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இன்டர்வியூ மட்டும் வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்களா அப்படி கிடையாதுங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மார்க்கையும் இன்டர்வியூவும் டோட்டல் பண்ணி அதில் வர கட் ஆஃபில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் புவராக பெர்ஃபார்ம் பண்ணால் கூட எக்ஸாம் நல்லா எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கண்டிப்பாக உறுதியாக கிடைக்குங்க. இது தவிர இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு www.ecgc.in அப்படிங்கிறவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். அஃபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபீஸை பொறுத்தளவுக்கு 900 ரூபா வந்து ஃபீஸாக வாங்குறாங்க. இதுவே நீங்கள் SC/ST கம்யூனிட்டியாக இருந்தால் 175 ரூபா மட்டும் ஃபீஸ் பே பண்ணால் போதும். இதை தவிர்த்து இருக்கிற எல்லாருமே அந்த 900 ரூபாயை கண்டிப்பாக பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீஸை ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்லேயும் கேளுங்க.